சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல். வேலும் மயிலும் சேவலும் துணை. நண்பர்கள் அனைவருக்கும் பாலார்ஜு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நாளை கார்த்திகை மாத பிறப்பு. எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டா நினைத்தது நடக்கும்? கார்த்திகை மாத சிறப்புகள். கார்த்திகை 1 விஷ்ணுபதி புண்ணிய காலம். இதை மட்டும் மறக்காமல் செய்யுங்கள். கார்த்திகை மாதத்துக்கு மற்ற எந்த மாதத்துக்கும் இல்லாத அளவுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கு. இந்த மாதத்துல மட்டும்தான் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். வீடு கோவில் அப்படின்னு எங்கு தீபம் ஏற்றினாலும் அவர்களின் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் அப்படின்றது நம்பிக்கை. கார்த்திகை மாதத்தோட அனைத்து நாட்களும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த மாதத்துல எந்த வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எந்த நாள்ல விரதம் இருந்து இறை வழிபாடு செய்தாலும் அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்றதும் நம்பிக்கை. கார்த்திகை மாதத்துல எப்படியெல்லாம் வழிபட வேண்டும் அதை பத்தி தான் இன்னைக்கான பதிவுல தெரிஞ்சுக்க போறோம். அது கூடவே பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோட முதல் நாள்ல விஷ்ணுபதி புண்ணிய காலமும் சேர்ந்து வருவதனால இந்த நாள்ல பெருமாளை நாம எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் தீர கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் முருகப்பெருமானுக்கு எத்தனை தீபங்கள் ஏற்றி எத்தனை முறை வலம் வழிபடணும் அது குறித்த தகவலையும் இன்னும் கார்த்திகை மாதத்தோட தெரியாத சிறப்புகள் நம்ம அறியாத பல சிறப்புகள் குறித்தும் இந்த பதிவுல சொல்லப்பட்டிருக்கு. அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுவதுமா பாருங்க. அப்பதான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இன்னைக்கான பதிவுக்குள்ள போடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. முதல்ல கார்த்திகை மாதத்துல கடைபிடிக்க வேண்டிய விரதங்கள் குறித்த தகவலை தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம், சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதம் இருப்பது இது அனைத்துமே எல்லோருக்கும் தெரியும். இது தவிர கார்த்திகை மாதத்துக்கு அப்படின்னு பல சிறப்புகள் இருக்கு. கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் துவங்கி நிறைவு நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் உரிய விரத நாட்கள். கார்த்திகை மாதத்துல கார்த்திகை தீபம், சோமாவார விரதம், உமா மகேஸ்வர விரதம், கார்த்திகை ஞாயிறு விரதம், கார்த்திகை விரதம், விநாயகர் சஷ்டி விரதம், முடவன் முழுக்கு, கார்த்திகை மாத வளர்பிறை துவாதசி, ஏகாதசி அப்படின்னு பல முக்கியமான விரத நாட்கள் இருக்கு. 2024 ஆண்டுக்கான கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை என்று பிறக்குது. கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்கிறது. கூடுதல் சிறப்பு, முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமா வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள்லேயே வருதுனால இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதும் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பதும் மிக உயர்ந்த பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். கார்த்திகை மாதத்துல எந்த தெய்வத்தை எந்த நாளில் எப்படி வழிபாடு செய்தா நாம நினைத்தது நடக்கும், கஷ்டங்கள் நீங்கி நம்முடைய வாழ்க்கை வளமானதாகும் அப்படின்றத நாம பார்க்கலாம். கார்த்திகை மாதத்துல நாம செய்ய வேண்டிய வழிபாடுகளும் அது குறித்த பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாத பிறப்பன்று முடவன் முழுக்கு அப்படின்ற உற்சவம் நடத்தப்படும். அதாவது ஐப்பசி மாதத்துல காவிரியில நீராடினா கங்கையில் நீராடிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பாவங்கள் தீரும், கஷ்டங்கள் நீங்கி புதிய வாழ்க்கை துவங்கும் அப்படின்றது ஐதீகம். இப்படி ஐப்பசி மாதத்துல துலா ஸ்நானம் செய்ய முடியாதவங்க கார்த்திகை முதல் நாள்ல புனித நதிகள்ல நீராடினா ஐப்பசி மாதம் முழுவதும் துலா ஸ்நானம் செய்த பலன்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதத்துல சிவபெருமான வேண்டி விரதம் இருந்தா நாம நினைத்தது நடக்கும். கார்த்திகை மாதத்தோட 30 நாட்களும் அதிகாலையில எழுந்து நீராடி சிவபெருமானையும் பெருமாளையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமாவாரங்கள்ல சிவனுக்கு சங்காபிஷேகம் நடக்கும். அந்த நாட்கள்ல விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்தா பாவங்கள் நோய்கள் நீங்கும் அப்படின்றது ஐதீகம். கார்த்திகை மாதம் சோமாவாரத்துல அதாவது திங்கட்கிழமையில் நடக்கும் சங்காபிஷேகத்துக்கும் மற்ற அபிஷேகங்களுக்கும் தேவையான பொருட்கள் நாம வாங்கி கொடுத்தா அஸ்வமேத யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகள்ல உமா மகேஸ்வர விரதம் இருந்தா தம்பதிகளுக்குள்ள ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். அடுத்ததா கார்த்திகை மாதத்துல சிவலிங்கத்துக்கு நெய்யால அபிஷேகம் செய்து வில்வம் மறிக்கொழுந்தால அர்ச்சனை செய்தா குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும். கார்த்திகை மாதத்துல தினமும் சூரிய உதயத்துல நீராடினா அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் நீராடிய பலன்கள் கிடைக்கும். பெருமாளை கார்த்திகை மாதத்துல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்தா மோட்சம் கிடைக்கும். துளசியால் அர்ச்சனை செய்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்துல விளக்கு தானம் செய்தா பிரமகத்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும்.
அதே போல கார்த்திகை மாதத்துல கோவில்களிலும் வீடுகளிலும் காலை நேரத்திலும் மாலை அப்படின்னு 2 வேளைகளிலும் விளக்கேற்றி வைத்தா ஒளிமயமான வாழ்க்கை நமக்கு அமையும். கார்த்திகை மாதத்துல தினமும் வீட்டில் விளக்கேற்ற முடியாதவங்க துவாதசி, சதுர்த்தசி, பௌர்ணமி நாட்கள்ல கண்டிப்பா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தா குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்துல முருகன் கோவில்ல தீபம் ஏற்றி வழிபாடு செய்தா சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சகல சம்பத்தோடு வாழ்வார்கள் அப்படின்றது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. இதுவரைக்கும் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் குறித்து நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இனி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நாம எந்த மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் அப்படின்றது விஷ்ணுபதி புண்ணிய காலமா சொல்லப்படுது. பெரும்பாலானவர்களுக்கு இந்த வழிபாடு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சமீப காலமா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நிறைய ஜோதிடர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இந்த தேதிகள்ல எல்லாமே பாத்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய தலையெழுத்தே மாறும். எப்படிப்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கி நம்மளுடைய செல்வ நிலையில நல்ல ஒரு மாற்றம், வருமானம் பெருகும் அப்படின்னே சொல்லப்படுது. சில பேர் தலையெழுத்துல வாழ்க்கையில கடைசி வரைக்கும் கஷ்டம் அப்படின்னு தான் எழுதி இருக்கும். அவங்களுடைய ஜாதக கட்டத்துல கிரகங்கள் தாறுமாறா விளையாடிட்டு இருக்கும். சில பேர் வாழ்க்கையில இதுவரைக்கும் நல்லதே நடந்திருக்காது, இனிமேலும் நல்லது நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல பெருமாள் கோவிலுக்கு போய் இங்க சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறையை செய்து பாருங்க. வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியா குறையும். முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பத்தி நமக்கெல்லாம் முதல்ல சொன்னது யாரு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த நாள்ல பெருமாள் வழிபாட்டை நாம எப்படி செய்யணும் அது பத்தின தகவலையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சத்குரு வெங்கட் ரமண சித்தர் இவர் தான் முதல்ல இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி மக்களுக்கு எடுத்து சொன்னார். இந்த சத்குரு ஆசிரமம் திருவண்ணாமலையில் இன்னைக்கும் செயல்பட்டுட்டு வருது அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். நாளைய தினம் சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த கார்த்திகை 1ஆம் தேதி பிறக்க இருப்பது மிக மிக சிறப்பு. சனிக்கிழமை அப்படின்றதே பெருமாளுக்கு உகந்த நாள். அந்த நாளில் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் வந்திருக்கு. இந்த நாளில் வழிபாடு செய்தா விஷ்ணுவோட பத்னியும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. அந்த பெருமாளுடைய மனைவி பத்மாவதி தாயார், அதாவது மகாலட்சுமி தேவியும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி நள்ளிரவு 1:30 மணியிலிருந்து காலை 10:30 மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கு. நள்ளிரவு 1:30 மணிக்கு நம்மால பெருமாளை சந்திக்க முடியாது. அதனால சனிக்கிழமை காலை 6 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ள உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போங்க. கையில 27 மலர்கள் அதாவது புஷ்பங்கள் எடுத்துட்டு போகணும். ஏன் பாத்தீங்கன்னா இந்த நாள்ல பெருமாளை 27 முறை நாம வலம் வரணும், சுத்தி வரணும். அப்படி வலம் வரும்போது எண்ணிக்கையை கணக்குல வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பொருள் தேவை. கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு கொடிமரத்திலிருந்து உங்களுடைய சுற்று கணக்கை நீங்க வச்சுக்கணும். முதல் சுற்று முடிஞ்சதுக்கு அப்புறமா கொடிமரத்துக்கு அடியில ஒரு பூவை வச்சுடுங்க. கையில் இருக்கும் மொத்த பூவும் தீரும் போது 27 சுற்று கணக்காகிவிட்டது அப்படின்னு அர்த்தம். கோவில வலம் வரும்போது ஓம் நமோ நாராயணா, கோவிந்தா, பெருமாளே அப்படின்னு பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே கோவில வலம் வரணும். அதுக்கப்புறம் நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் பெருமாள் கோவில்ல அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை பெருமாளுக்கிட்ட வைங்க. சந்தோஷத்தோடு வீடு திரும்புங்க. இவ்வளவுதான் வழிபாடு. இந்த வழிபாட்டை எவரொருவர் தவறாம இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய காலத்துல கடைபிடிக்கிறாங்களோ, பெருமாள் கோவில்ல போய் நம்பிக்கையோடு செய்யறாங்களோ அவங்களுடைய தாறுமாறான தலையெழுத்து கூட மாறி வாழ்க்கை தங்கம் போல ஜொலிக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்பிக்கை இருக்கிறவங்க நாளைய தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் கார்த்திகை முதல் நாள்ல இந்த வழிபாட்டை கடைபிடிச்சு பாருங்க. நிச்சயமா பெருமாளுடைய ஆசீர்வாதமும் மகாலட்சுமி தாயாருடைய ஆசீர்வாதமும் அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்ததா இந்த 2024ஆம் ஆண்டு, அதாவது இந்த வருடத்துல கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் கிருத்திகை நட்சத்திரத்திலேயே பிறக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அந்த கார்த்திகை முதல் நாள்ல திருமண வரம் கிடைக்க, வேலை வாய்ப்பு பெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, கணவன் மனைவி பிரிவு நீங்க, வீடு வாகனம் வாங்க அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு முருகனை வழிபட்டு எத்தனை விளக்கு ஏத்தணும், என்ன பரிகாரமெல்லாம் செய்யணும் அப்படின்ற தகவலையும் நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதத்துல 8வது மாதமா
இந்த கார்த்திகை மாதம் வந்து வருது. அதாவது இறைவனை தீபத்தின் வழியாக வழிபடும் மாதமா இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் இந்த வருடத்தோட கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த கார்த்திகை மாதம் வந்துட்டு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீர இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாளில் முருகப்பெருமான நாம எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க, ஒரு நல்ல வேலையே இல்லை, அதாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் கூட அதாவது மனதுக்கு பிடித்த வேலையாக இருக்காது, அவங்க படித்தது ஒன்றா இருக்கும், வேற ஏதாவது வேலை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப நாளாக அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தோட முதல் நாளில் முருகப்பெருமானுடைய சன்னதியில் 3 அகல் விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை 9 முறை சுற்றி வந்து முருகப்பெருமானுக்கிட்ட மனதார பிரார்த்தனை வந்து செய்யணும். முடிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானுடைய கோவிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஏன்னா நாளைய தினம் அவ்வளவு சிறப்பான நாள். இந்த நாளை தவற விடாமல் இந்த ஒரு சின்ன எளிய பிரார்த்தனையை மட்டும் நாளைய தினம் நீங்கள் முருகனுக்கிட்ட வந்து வச்சிடுங்க. நிச்சயமாக அடுத்த வருட கார்த்திகை பிறப்புக்குள்ள நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கும். அடுத்ததா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தம்பதியராக சேர்ந்து முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு வந்து போய் அவர்களும் 3 விளக்கு ஏற்றி வைத்து 6 முறை முருகப்பெருமானை வந்து சுற்றி வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுக்கணும். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அடுத்ததா திருமண தடை நீங்க ஆண்கள் 5 விளக்குகள் ஏற்றி கோவிலை 9 முறை சுற்றி வேண்டிக்கணும். பெண்கள் 1 விளக்கு வந்து ஏற்றி வைத்து திருமண யோகம் அப்படின்ற ஒரு பிரார்த்தனையை மட்டும் வேண்டிக்கிட்டு முருகப்பெருமானை 9 முறை சுற்றி வரணும். வழிபாடு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நேர வீட்டுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து குடிச்சிட்டு உங்க பிரார்த்தனையை நீங்க வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்ததா சொந்த வீடு வாங்கணும், அதே மாதிரி சொந்தமாக நிலம் வந்து வாங்கணும், சொந்தமாக கார் பைக் வாங்கணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் 3 அகல் விளக்குகள் வந்து ஏற்றி வைத்து முருகப்பெருமானை 6 முறை வலம் வந்து முருகப்பெருமானுடைய ஓம் சரவண நமோ நம அப்படின்ற இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை உச்சரித்து நீங்கள் முருகப்பெருமானுக்கிட்ட உங்கள் வேண்டுதலை வந்து வச்சுடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் விரைவில் வந்து நடக்கும். முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இது வரைக்கும் இந்த பதிவில் கார்த்திகை மாதத்தோட முதல் நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாடுகள் வந்து குறித்தும் கார்த்திகை மாதத்தோட சிறப்புகள் குறித்தும் எடுத்து சொல்லியிருந்த இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.